Standard Social Science subject, Geography, Lesson 2, Climate and Natural Vegetation of India. Learning objectives of this lesson: to describe the factors controlling the climate of India, to understand the characteristics of different sections in India, to know about the rainfall distribution, to study the different types of natural vegetation and wildlife in India. அதாவது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் புவியியலில் 2வது லெசன் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்களை பற்றி பார்க்க போகிறோம். கற்றலுடைய நோக்கம் காலநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பருவ காலங்களுடைய பண்புகள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது மழை பரவல் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய இயற்கை தாவர வகைகளும் வன உயிரினங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? Now introduction of this lesson. We drink more water during summer and do not drink the same amount of water during winter. நம்ம கோடை காலத்தில் குடிக்கிற அளவுக்கு தண்ணியை நம்ம என்ன பண்ணுறதில்ல, குளிர்காலத்தில் நாம் குடிக்கிறது கிடையாது. ஓகேவா? Why we wear cotton or lighter cloths during the summer season and heavy woolen cloths during cold weather seasons in North India? Why do not we wear woolen cloths in South India? This is because of our prevalence of varying வெதர் கண்டிஷன்ஸ் பிட்வீன் நார்த் அண்டு சவுத் இந்தியா. ஓகே, அதாவது கோடை காலத்தில் மென்மையான பருத்தியாலான ஆடைகளையும் குளிர்காலத்தில் கம்பளி ஆடையும் அணிகிறோம். தென்னிந்திய மக்கள் குளிர்காலத்துலேயும் கம்பளி ஆடைகள் போடாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு கொஸ்டின்னு. இதுக்கு ஏன்னா வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் தட்ப வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இல்லாமல் மாறுபட்டு இருக்கிறது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? Next, equable climate. It is also called a British climate, which is neither too hot nor too cold. சமச்சீர் காலநிலை அப்படிங்கிறத பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது அதிகமான குளிர் இருக்கிறதாகவோ இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.1 The factors affecting the climate. Climate of India is affected by the factors of latitude, altitude, distance from the sea, monsoon winds, relief features and jet streams. Okay. அதாவது காலநிலையை பாதிக்கும் காரணிகள்னு சொல்லுவோம். இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அச்சங்கள், கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடலிலிருந்து அமைஞ்சிருக்கக்கூடிய தொலைவு, பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்று, இதெல்லாம் இந்தியாவுடைய காலநிலையை பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் latitude. Latitude in India lies between 8 degree 4 inches north and 37 degree 6 inches north latitude. அதாவது அச்சம் அப்படிங்கிறது இந்தியா 8 டிகிரி 4 இன்ச்சஸ் வட அச்சத்திலிருந்து 37 டிகிரி 6 இன்ச்சு வட அச்சம் வரையிலும் அமைந்திருக்குது. The traffic of Cancer divides the country into 2 halves. அதாவது கடகரேகை அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய பார்த்திங்கன்னா இரு சம பங்காக பிரிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? The area located to the south of traffic Cancer experience high temperature and no severe cold season throughout the year, whereas the area to the north of this parallel enjoys subtropical climate. Okay, அதான் கடகரேகைக்கு தெற்கு அமைஞ்சிக்கக்கூடிய பகுதி ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிகவும் குளிரற்ற சூழலும் நிலவும். கடகரேகைக்கு வடக்கு இருக்கக்கூடிய பகுதி மித வெப்ப காலநிலையை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் altitude. Altitude means the height. When the altitude increases, the temperature decreases. Temperature decreases at the rate of 6.5 degrees Celsius for every 1000 meters of ascent. It's called normal lapse rate. அதாவது பார்த்திங்கன்னா உயரம்னு சொல்லுவோம். புவியுடைய பரப்பிலிருந்து உயரம் செல்ல செல்ல வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1000 மீட்டர் ஹைட்டுக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்ப அளவு குறையும். இதை தான் வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹென்ஸ் பிளேசஸ் இன் நார்த்தன் ஆர் கூலர் தேன் த பிளேசஸ் ஆன் த பிளைன்ஸ். ஓகே, ஊட்டி அண்ட் செவரல் அதர் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா and of the Himalayan ranges like Mussoorie, Simla, etc. are much cooler than the places located of the Great Plains. Okay, அதாவது பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதியை காட்டிலும் மலைப்பகுதிகள் குளிராக இருக்கும். தென்னிந்தியாவில் உதகை ஊட்டி மலை ஏற ஏற என்ன கூட நமக்கு அந்த ஜில்னஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி இமயமலையில் இருக்கக்கூடிய முசௌரி, சிம்லா போன பகுதிகள்லாம் சமவெளியை விட குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6.7 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய சென்னையில் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்துச்சுன்னா அப்போ ஊட்டி 2240 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அங்கே எவ்வளோ டெம்பரேச்சர்னு சொல்லி உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
Next, distance from the sea. Okay, a large area of India, especially the peninsular regions, it is not very far from the sea, and this entire area has a clear maritime influence on the climate. Okay, அதான் கடல்லேருந்து அமைஞ்சிருக்கக்கூடிய தொலைவு. இந்தியாவில் பெரும் பகுதி, குறிப்பாக தீபகற்ப இந்தியா வந்து கடல்லேருந்து வெகு தூரத்தில் இல்லை, அதாவது நம்மளுடைய தென்னிந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதன் காரணமாக இந்த பகுதியில் முழுதும் எப்படி இருக்குது காலநிலை அப்படிங்கிறது கடல்சார் ஆதிக்கத்தை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, this part of the country does not have a very clear marked winter and the temperature is equal almost throughout the year. ஓகேவா, அதனால் நமக்கு throughout the year ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியான அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது நிலவுதுன்னு சொல்கிறாங்க. ஏரியாஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் நார்த் இந்தியா experience much seasonal variation in temperature due to the absence of influence of sea. ஓகே, அதாவது இந்த பகுதியில் குளிர்காலம் வந்து குளிரற்று காணப்பட்டு வருடம் முழுவதும் சீரான வெப்பநிலை அப்படிங்கிறது இருக்கும். அந்த கடல் ஆதிக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய மத்திய இந்தியா, வட இந்திய பகுதிகளில் பருவகால மாறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஆர் ஹாட், விண்டர் ஆர் கோல்டு. ஸோ வெய்ய காலத்தில் அதிகமான வெப்பமும் குளிர்காலத்தில் அதிகமான குளிர் இருக்கும். த ஆனுவல் டெம்பரேச்சர் அட் கொச்சின் டஸ் நாட் எக்ஸீட் 30 degrees Celsius as its location is on the coastal, while it is a high of 40 degrees Celsius at Delhi since it is located the interior part. அதாவது வருஷம் முழுவதும், அதாவது கொச்சின் அப்படிங்கிறது கடற்கரை பகுதியில் இருக்கும், அங்கே வருஷம் முழுவதும் 30 டிகிரிக்கு அதிகமாக வெப்பம் வந்து இருக்கவே இருக்காது. ஆனால் கடல்லேருந்து வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய நியூ டெல்லி, புது டெல்லி சொல்கிறோம் இல்லையா, டெல்லி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா 40% அதிகமான வெயில் அப்படிங்கிறது அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. Air near the coast has more moisture and a greater potential to produce precipitations. அதாவது கடல் பகுதியில் இருக்கக்கூடிய காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கனால இவை வந்து மழையை வந்து தரக்கூடிய திறன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, due to this fact the amount of rainfall at Kolkata located near the coastal is 119 cm and it decreases to just 24 cm at Bikaner, which is located in the interior part. The Bikaner is located in Rajasthan state. Okay, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய கொல்கத்தா அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மழைப்பொழிவு 119 சென்டிமீட்டராக இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பிகானர் அப்படிங்கக்கூடிய பகுதியில் 24 சென்டிமீட்டர் தான் மழை பதிவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மான்சூன் winds. The most dominant factors which affects the climate of India is the monsoon winds. பருவ காற்றுன்னு சொல்லுவோம். இந்தியாவில் காலநிலையை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணி வந்து பருவகால காற்று அப்படின்னு சொல்லுவோம். These are seasonal reversible wind and India remains in the influence of these winds for a considerable part of a year. இந்தியாவில் ஒரு ஆண்டுடைய கணிசமான காலத்தில் பருவக்காற்றுடைய அந்த தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். Through the sun rays or vertical over the central part of India during the mid-zone, the summer season ends in India by the end of May. இந்தியாவில் வந்து சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் ஜூன் மாதம் மத்தியில் விழுகிற போது அந்த கோடை காலம் அப்படிங்கிறது மே மாதம் இறுதியோட முடிவடைஞ்சிரும். ஓகேவா, it is because the onset of the southwest monsoon bring down the temperature of the entire India and causes moderate to heavy rainfall in many parts of the country. தென்மேற்கு பருவக்காற்றுடைய தொடக்கத்தோட காரணமாக வெப்பநிலை குறைஞ்சி இந்தியாவில் பல பகுதிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிதமானது முதல் கனமழை வரையிலும் கிடைக்கும். Similarly, the climate of southeast India is also influenced by the northeast mountain. இதே மாதிரி தென்கிழக்கு இந்தியாவுடைய காலநிலையும் வடகிழக்கு பருவக்காற்றுடைய ஆதிக்கத்தின் கீழே உட்பட்டதுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வெதர். Weather refers to the state of atmosphere of a place at a given point of time. வானிலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய வளிமண்டலத்தோட தன்மையை குறிக்கிறதாகும். சரியா, அடுத்து climate is the accumulation of daily and seasonal weather events of a given location over a period of 30 to 35 years. Okay,
அதாவது வானிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30 to 35 ஆண்டுகளில் சராசரி வானிலையை குறிக்கிறதா இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ரிலீஃப் ஆஃப் த India has a great bearing on major elements of climate such as temperature, atmospheric pressure, directions of wind and the amount of rainfall. நிலத்தோற்றம்னு சொல்லுவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றம் காலநிலையோட முக்கிய கூறுகளான வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்றோட திசை, மழை அளவு இதெல்லாம் வந்து பெருமளவுக்கு பாதிக்கும்னு சொல்கிறாங்க. The Himalayan act as a barrier to the frozen cold wind blows from the Central Asia and keep the Indian subcontinent warm. அதாவது இமயமலை வந்து மத்திய ஆசியாவிலிருந்து வீசக்கூடிய அந்த குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை வெப்பமான பகுதியாக வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. As such the North India experience tropical climate even during winter. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா குளிர்காலத்திலையும் வட இந்தியா வந்து வெப்பமண்டல காலநிலையை தான் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. During southwest monsoon, areas on the western slope of Western Ghats receive heavy rainfall. தென்மேற்கு பருவக்காட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மேற்கு சரிவு பகுதியில் வந்து கனமழை அப்படிங்கிறது பெய்யும். சரியா. இந்த மேற்கு சரிவு வந்து பார்த்திங்கன்னா மலை பெரும் பகுதின்னு சொல்லுவோம். கிழக்கு சரிவு பகுதியை மலை மறைவு பகுதி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா. அப்போ கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு லை இன் த ரெயின் ஷேடோ ஆர் leeward side of Western Ghats receive very little rainfall. அப்போ அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு சரிவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலை மறைவு பகுதி அல்லது காற்று மோதா பக்கத்தில் அமைஞ்சிருக்கனால இங்கே மிக குறைந்த அளவுக்கு தான் மழை அப்படிங்கிறது பொழியும். ஓகேவா. Mangalore, located on the coastal, gets the rainfall of about 280 cm, whereas the Bangalore, located the leeward side, receive only about 50 cm rainfall. அதாவது மேற்கு கடற்கரையில் அது மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மேற்கு சரிவில் இருக்கக்கூடிய மங்களூர் 250 சென்டிமீட்டர் மழையும், மலை மறைவு பகுதியில் இருக்கக்கூடிய பெங்களூர் வந்து 50 சென்டிமீட்டர் மழையும் பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். The jet streams are the fast moving winds blowing in a narrow zone in the upper atmosphere. ஜெட் காற்றோட்டங்கள்னு சொல்லுவோம். இது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரக்கூடிய ஒரு காற்றை நாம் ஜெட் காற்றுகள்னு சொல்லுவோம். According to the jet stream theory, the onset of southwest monsoon is derived by the shift of the subtropical westerly jet from the plains of India towards the Tibetan plateau. ஜெட் காற்றோட்ட அந்த கோட்பாட்டின்படி துணை அயன மேல காற்றோட்டம் அப்படிங்கிறது வடபெரும் சமவெளியில் இருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்றதுனால தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது உருவாகியிருக்குன்னு சொல்லுவோம். The easterly jet streams cause tropical depressions both during southwest monsoon and retreating monsoon. கீழே ஜெட் காற்றுகள் அப்படிங்கிறது தென்மேற்கு மற்றும் பின்னடைவு பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் 2.2 மான்சூன். The word monsoon had been derived from the Arabic word mausim, which means season. மான்சூன் அப்படின்னா பருவக்காற்றுன்னு சொல்லுவோம். மான்சூன் அப்படிங்கிற சொல் வந்து மௌசிம் அப்படிங்கக்கூடிய அரபு மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஓகேவா. இதனுடைய பொருள் என்னென்னா பருவகாலம். Originally the word monsoon was used by the Arab navigators several centuries ago to describe a system of seasonal reversible of winds along the shores of the Indian Oceans, especially over the Arabian Sea. அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அராபிய மாலுமிகள் இந்திய பெருங்கடலோட கடற்கரை பகுதிகள் அதாவது குறிப்பாக அரபிக்கடலை பருவங்களுக்கு ஏற்ப மாற்றி காற்று வந்து வீசுது அதை குறிக்கிறதுக்காக இந்த மான்சூன் அப்படிங்கக்கூடிய வேர்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ளூ ஃப்ரம் த சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் டூரிங் சம்மர் அண்ட் ஃப்ரம் த நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட் டூரிங் விண்டர். அதாவது இந்த காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கியும்
குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலேருந்து தென்மேற்கு திசையை நோக்கியும் வீசுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மெட்ராலஜிஸ்ட் ஹவ் developed a number of concepts about the origin of monsoons. According to the dynamic concept, monsoon wind originates due to the seasonal migration of planetary winds and the pressure belt following the positions of the sun. பருவக்காற்றுடைய தோற்றம் குறித்து வானிலை வல்லுநர்கள், அவங்கள தான் மெட்ராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பல்வேறு கருத்துக்களை உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? இதில் இயங்கு கோட்பாடு, டைனமிக் அப்படிங்கிறது இயங்கு கோட்பாடுன்னு சொல்லுவோம். வடகோள உச்சக்கோடையில் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் கடகரேகையின் மீது விழுது. சரியா? அதனால் அனைத்து வளிமண்டல அழுத்தமும் காற்று மண்டலங்களும் வடக்கு நோக்கி இடம்பெயருது. இந்த சமயத்தில் வெப்பமண்டல இணைப்பு பகுதி வடக்கு நோக்கி நகர்றதுனால இந்தியாவுடைய பெரும் பகுதி தென்கிழக்கு வியாபார காற்றுடைய ஆதிக்கத்துக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? During summer solstice, the sun rays fall vertically over the Tropic of Cancer. ஓகேவா? the Tropic of Cancer கடகரேகையின் மேலே விழுது. Therefore, all pressure and wind belts of the global shifted northwards. ஓகே, இந்த சமயத்தில் தான் என்ன ஆகுது? வடக்கு நோக்கி அந்த காற்று இடம்பெயருது. At this time, intra-tropical convergence zone, ஓகே, ITCZ சொல்லுவோம், வெப்பமண்டல இணைப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவோம், also moves northward and a major part of Indian landmass comes under the influence of southeast trade winds. இந்த சமயத்தில் இந்த வெப்பமண்டல இணைப்பு பகுதியில் வடக்கு நோக்கி நகர்றதுனால இந்தியாவின் பெரும் பகுதி தென்கிழக்கு வியாபார காற்றுடைய ஆதிக்கத்துக்கு உள்ளாகுது. While crossing equator, this wind gets deflected and take the direction of southwest and becomes southwest monsoon. During the winter season, the pressure and wind belts shifted southward, thereby establishing the northeast mountain monsoon. It's known as trade winds over these regions. Okay. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காற்று பூமத்திரேகை கடக்கும்போது அந்த புவியோடைய சுழற்சினால் ஏற்படக்கூடிய விசையின் காரணமாக அந்த காற்று என்ன பண்ணுது? வடக்கு நோக்கி வீசுதுன்னு பார்த்தோம். அப்புறம் தென்மேற்குலேருந்து வீசுறதுனால இது என்னவா மாறுது? தென்மேற்கு பருவக்காற்றாக மாறுது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கப்புறம் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா வளியழுத்தம் மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலமாக வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது உருவாகுது. இந்த மாதிரி பருவங்களுக்கு ஏற்ப காற்று தங்களுடைய திசையை மாற்றி வீச ஆரம்பிக்கும். சரியா? Such systematic changes in the direction of planetary winds is known as monsoon. அப்போ அந்த மாதிரி தங்களுடைய திசையை மாற்றிக்கொண்டு வீசக்கூடிய அந்த கோள் காற்றுகளை தான் நாம் என்ன சொல்லணும்னா பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சீசன்ஸ். The meteorologists recognize the 4 distinct seasons in India. They are winter season, it starts from January month to February. Summer season, March, April and May. Southwest monsoon or rainy season, June, July, August and September. Northeast monsoon winds or seasons, October, November and December. Okay. அதாவது பருவ காலங்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய வானிலை நிபுணர்கள் அப்படிங்கிறவங்க நாளாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு குளிர்காலம்னு சொல்லுவோம், ஜனவரி பிப்ரவரி. அடுத்தது சம்மர் சீசன்னா கோடை காலம், மார்ச் ஏப்ரல் மே. அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம்னு சொல்லுவோம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று காலம், அக்டோபர் நவம்பர் அண்டு டிசம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வின்டர் சீசன். During this period, the vertical rays of the sun falls over Tropic of Capricorn, which is far away from India. குளிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலிருந்து தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழும். Hence, India receives the slanting sun rays which result in low temperature. இதனால் இந்தியா சாய்வான சூரிய கதிர்களை பெறும். அதனால் இங்கே எப்படி இருக்கும்னா வெப்பம் குறைவாக காணப்படும். The cold weather season is characterized by clear skies, fine weather, light northerly winds, low humidity and large daytime variations of temperature. அதாவது நமக்கு எப்படி இருக்குன்னா வானம் தெளிவாக காணப்படும், சிறந்த வானிலை, அடுத்தது மென்மையான வடக்கு காற்றுகள், குறைந்த ஈரப்பதம்,
அடுத்தது மிகுந்த தினசரி, அதாவது பகல் நேரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதெல்லாம் இந்த பருவத்துடைய தன்மைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டூரிங் தி சீசன் எ ஹை ப்ரெஷர் டெவலப்ஸ் ஓவர் நார்த் இந்தியா அண்ட் எ நார்த் வெஸ்ட்லி விண்ட் ப்ளூஸ் டவுன் த இண்டூஸ் அண்ட் கங்காஸ் வேலிஸ். ஓகேவா? இந்த பருவத்தில் வண்டை இந்தியாவில் வந்து ஒரு உயர் அழுத்தம் அப்படிங்கிறது உருவாகி காற்று வடமேற்கிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வழியாக வந்து வீசும். இன் சவுத் இந்தியா த ஜென்ரல் டைரக்ஷன் ஆஃப் விண்ட் இஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். தென்னிந்தியாவில் காற்றுடைய திசை எப்படி இருக்குன்னா கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீசும். த ரெயின் டூரிங் திஸ் சீசன் ஜென்ரலி அக்கர்ஸ் ஓவர் த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், தமிழ்நாடு அண்ட் கேரளா. இந்த மேற்கு இமயமலை, தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து மழை அப்படிங்கிறது பெறும். ஓகேவா? வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் அசோசியேட்டட் த்ரூ இன் வெஸ்ட் லைஸ் ஆர் மெயின் ரெயின் பியரிங் சிஸ்டம்ஸ் இன் நார்த்தன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. இந்த காலத்தில் வந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய மேற்கத்திய இடையூறுகளோட தாழ்வழுத்தங்கள் அப்படிங்கிறது உருவாகி வட இந்தியாவில் வந்து மழை அப்படிங்கிறத கொடுக்கும். The jet stream plays a dominant role in bringing these disturbance to India. இந்த காற்றை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுல ஜெட் காற்றுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காசஸ் ரெயின்ஃபால் இன் பஞ்சாப், ஹரியானா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ஸ்னோபால் இன் த ஹில்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓகேவா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேசில் வந்து மழை பொழிவையும் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய பகுதிகளில் மழை பொழிவையும் பனிப்பொழிவையும் தரும். திஸ் ரெயின்ஃபால் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் விண்டர் வீட். இந்த மழை வந்து குளிர்காலத்தில் கோதுமை பயிரிடலுக்கு மிகவும் பயனளிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம்மர் சீசன். டூரிங் திஸ் சீசன் த வெர்டிகலி ரேஸ் ஆஃப் த சன் ஃபால்ஸ் ஓவர் த பெனின்சுலர் இந்தியா. இந்த பருவத்தில் சூரியனுடைய செங்கதிர்கள் இந்தியாவுடைய தீபகற்ப பகுதியில் நெவிலும். சரியா? Hence there is a steady increase in temperature from south to north. இதனால் வெப்பநிலை எப்படி இருக்குன்னா தெற்கிலேருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ப்ராக்டிக்கலி ஹாட் அண்ட் ட்ரை இன் த என்டையர் கண்ட்ரி இன் த இனிஷியல் பார்ட் ஆஃப் திஸ் சீசன். ஓகே, அதாவது கோடை காலத்தில் முற்பகுதியில் நாடு முழுவதுமே வெப்பமான வறண்ட வானிலை அப்படிங்கிறதான் நிலவும். வெதர் ஓவர் த லேண்ட் ஏரியாஸ் ஆஃப் த கண்ட்ரி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தண்டர் ஸ்டோர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் ரெயின் அண்ட் சம்டைம்ஸ் வித் ஹெயில் மோஸ்ட்லி இன் த மிடில் அண்ட் லேட்டர் பார்ட். இந்த கோடை காலத்தோட மத்தியிலையும் இறுதியிலும் நிலப்பகுதியில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மலையுடைய ஆதிக்கத்துக்கு உள்படும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? டூரிங் திஸ் சீசன் டெம்பரேச்சர் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசிங் ஆல் ஓவர் த கண்ட்ரி அண்ட் பை ஏப்ரல் அண்ட் த இன்டீரியர் பார்ட் ஆஃப் சவுத் இந்தியா ரெக்கார்ட் மீன் டெய்லி டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் 30 டிகிரி செல்சியஸ் டு 35 டிகிரி செல்சியஸ். இந்த பருவத்தில் இந்தியாவில் வந்து வெப்பம் அப்படிங்கிறது ரேண்டமாக அப்படியே அதிகரிச்சுட்டே வரும். ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்தியாவுடைய உள்பகுதியில் தினசரி வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 35 டிகிரி செல்சியஸாக வந்து பதிவாகும். ஓகேவா? Central India landmass becomes hot with daytime maximum temperature reaching about 40 degrees Celsius at many locations. மத்திய இந்தியாவுடைய நிலப்பகுதியில் பல பகுதிகளில் பகல் நேர உச்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக வந்து இருக்கும். ஓகேவா? பிகாஸ் ஆஃப் திஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் த winds blew from southwest to northeast directions in Arabian Sea and Bay of Bengal. அதாவது வளிமண்டல அழுத்த வேறுபாட்டின் காரணமாக அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் காற்று வந்து தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே பிரிங் ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் டு த வெஸ்ட் கோஸ்டல் டூரிங் த மந்த் ஆஃப் மே. மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிகளில் முன்பருவ காலத்துலேயே என்ன கிடைக்கும்னா மழை அப்படிங்கிறது கிடைக்கும். தேர் ஆர் ஃபியூ தண்டர் ஷவர்ஸ் கால்டு மேங்கோ ஷவர்ஸ் which help in quick ribbling of the mangoes along the coast of Kerala and Karnataka. அதாவது வந்து மாஞ்சாரல் அப்படிங்கக்கூடிய இடியுடன் கூடிய மழை கேரளா மற்றும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரங்களில் விளையும் மாங்காய் வந்து விரைவில் வந்து பழம் பழுக்கிறதுக்கு வந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நார்வெஸ்டர்ஸ் ஆர் கல்பை ஷக்கீஸ் are the local storms with thunder that blew from northwestern part and rain lasting for short durations. அதாவது
பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் வந்து வீசக்கூடியது காற்று சரியா. வடமேற்கு திசையிலிருந்து வீசும் இந்த காற்றை வந்து நார் வெஸ்டர்ஸ் அல்லது கால்பை ஷாகி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா. இட் அக்கர்ஸ் ஓவர் த ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பாஸ்ட் ஓவர் பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம் டூரிங் ஏப்ரல் அண்டு மே. அதாவது இந்த காற்று கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளான பீகார், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் அப்படிங்கக்கூடிய மாநிலங்களில் மழையுடன் கூடிய அந்த இடியுடன் கூடிய மழை அப்படிங்கிறத கொடுக்கும் சரியா. தே அப்ரோச் த ஸ்டேஷன்ஸ் ஆஃப் நார் வெஸ்ட்லி டைரக்ஷன்ஸ். ஓகேவா. இது எந்த சைடாக வீசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார் வெஸ்ட்லன்ஸ். ஓகேவா. அதாவது வடமேற்கு பகுதிகளாக வந்து வீச ஆரம்பிக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன்ஸ். The southwest monsoon is the most significant features of the Indian climate. தென்மேற்கு பருவக்காற்று காலம்னு சொல்லுவோம். இந்த காற்றுடைய முக்கிய அம்சமாக விளங்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய இந்திய காலநிலையில் ஒரு முக்கியமான அம்சம் இது. ஓகேவா. The onset of the southwest monsoon take place normally over the southern tip of the country by the first week of June, advances along the Konkan coast in early June and covers the whole country by 15th July. அதாவது பருவக்காற்று அப்படிங்கிறது பொதுவாக வந்து ஜூன் முதல் வாரத்தில் வந்து தொடங்கும் இந்தியாவில் சரியா. அதுவும் எங்கேனா இந்தியாவுடைய தென்பகுதியான கொங்கண கடற்கரை பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2வது வாரம் அப்படிங்கிறது தொடங்கும். ஜூலை 15 வந்து அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் இது வந்து முன்னேற ஆரம்பிக்கும். The monsoon is influenced by global phenomena like El Nino. உலக அளவில் நிகழக்கூடிய இந்த காலநிலை அப்படிங்கிறத நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் நினோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா. இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இங்கே வந்து பாருங்கள் இந்த டயக்ராமில் இதுதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ். ஓகேவா. இந்தியன் ஓசன் அப்படிங்கிறதுல ஆரிஜினேட் ஆகுது. ஆரிஜினேட் ஆகி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி வழியாக அரேபியன் சி வழியாகவும் பே ஆஃப் பெங்கால் வழியாகவும் நமக்கு நார்த் இந்தியாவை நோக்கி இந்த விண்டு வந்து ட்ராவல் பண்ணும். ஓகேவா. இதுதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டோடைய டைரக்ஷன். நீங்கள் ஒரு மேப்பில் வந்து இது மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா. பீரியட் டு ஆன்செட் ஆஃப் த சவுத் வெஸ்ட் மான்சூன் த டெம்பரேச்சர் இன் நார்த் இந்தியா ரீச்சஸ் அப் டு 40 டிகிரி செல்சியஸ். தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கிறதுக்கு முன்னாடி வட இந்தியாவுடைய வெப்பநிலை 46 டிகிரி செல்சியஸ் வரையிலும் உயரும் சரியா. 46 டிகிரி செல்சியஸ். The sudden approach of monsoon wind over South India with lightning and thunder is termed as the break of burst of monsoon. ஓகேவா. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருவக்காற்று இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் அதாவது பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். The monsoon winds strike against the southern tip of Indian landmass and gets divided into 2 branches. இந்த காற்று வந்து இந்தியாவுடைய தென்முனையை அடையும் போது 2 கிளைகளாக வந்து பிரியும். One branch starts from Arabian Sea and another from the Bay of Bengal. ஒரு கிளை வந்து அரபிக்கடல் வழியாகவும் இன்னொரு கிளை வந்து வங்காள விரிகுடா வழியாகவும் போகும். ஓகேவா. The Arabian Sea branch of southwest monsoon gives heavy rainfall to the west coast of India and it is located in the windward side of the Western Ghats. தென்மேற்கு பருவக்காற்றுடைய அந்த அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மேற்கு சரிவுகளில் மோதி பலத்த மழைப்பொழிவு அப்படிங்கிறத கொடுக்கும். த அதர் பார்ட் விச் அட்வான்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் பை ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் அண்ட் ரிசல்ட் இன் ஹெவி ரெயின்ஃபால் இன் நார்த். அதுக்கப்புறம் இந்த கிளை வந்து வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழை அப்படிங்கிறத கொடுக்கும். ஓகேவா. As Aravalli mountain is located parallel to the wind direction, Rajasthan and western part do not get much rainfall from this branch. ஆனால் இந்த ஆரவல்லி மலைத்தொடர் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்கும். இது வந்து காற்று எந்த திசையை நோக்கி வீசுதோ அதே திசைக்கு இணையாக இருக்கிறனால ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஓகே. த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியா அண்டு மியான்மர். வங்காள விரிகுடா கிளை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு இந்தியா மியான்மரை நோக்கி வீசும். This wind is trapped by a chain of mountains namely Garo, Khasi and Jaintia are mainly responsible for the heaviest rainfall caused at Mawsynram located in Meghalaya. இது வந்து காசி, காரோ, ஜெயிந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுசின்ரம் அப்படிங்கிற இடத்துக்கு
அதிகமான மழைப்பொழிவு அப்படிங்கிறத தருது. சரியா? லேட்டர் ஆன் திஸ் wind travel towards west which result in decrease in rainfall from east to west. ஓகே, இந்த காற்று வந்து கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து மழைப்பொழிவோட அளவு வந்து அப்படியே போக போக என்ன குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஓகேவா? ஓவரால் about 75% of Indian rainfall is received from this monsoon. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மழையில் 75% வந்து இந்த தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன்ஸ். The southwest monsoon begins to retreat from North India by the end of September due to the southward shifting pressure belt. செப்டம்பர் மாத இறுதியில் வந்து அழுத்த மண்டலமானது புவியுடைய தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறனால தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றா நிலப்பகுதியிலிருந்து எங்கன்னா வங்காள விரிகுடாவை நோக்கி வீச ஆரம்பிக்கும். ஓகேவா? The southwest monsoon wind returns from the Indian landmass and blew towards Bay of Bengal. The Coriolis forces deflate this wind and makes it blow from northeast. Okay, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புவி சுழல்றதுனால ஏற்படக்கூடிய விசை, அது கொரியாசிஸ் விசைன்னு சொல்லி உங்களுக்கு ஃபிசிக்ஸில் சொல்லியிருப்பாங்க. அதன் காரணமாக காற்றுடைய திசை வந்து மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வந்து வீசும். ஓகேவா? ஹென்ஸ் இட் இஸ் நோன் அஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆர் போஸ்ட் மான்சூன் சீசன். ஓகேவா? இந்த காற்றை வந்து வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. த சீசன் இஸ் அசோசியேட்டட் வித் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட்லி விண்ட் சிஸ்டம் ஓவர் த இந்தியன் சப்கான்டினென்ட். இந்த காற்று வந்து வடகிழக்கு அந்த பருவகாலத்தில் இந்தியாவோட துணைக்கண்ட பகுதியில் வடகீழை காற்று தொகுதி தோன்றுவதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா அண்டு சவுத் இன்டீரியர் கர்நாடகா ரிசீவ்ஸ் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அக்கௌண்டிங் ஃபார் 35% ஆஃப் தர் ஆனுவல் டோட்டல். இந்த பருவக்காற்றில் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, தென் கர்நாடகாவோட உள்பகுதிகளும் வந்து நல்ல மழைப்பொழிவு அப்படிங்கிறத பெறுது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மொத்த மழைப்பொழிவில் சுமார் 35% இந்த சீசனில் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. மெனி பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா ரிசீவ்ஸ் ரெயின்ஃபால் டூரிங் தி சீசன் டியூ டு ஸ்டோர்ம்ஸ் ஃபார்மிங் இன் பே ஆஃப் பெங்கால். வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புயலால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளும் ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளும் மழை பெறுது அப்படின்னு சொல்லலாம். லார்ஜ் ஸ்கேல் லாஸஸ் டு லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி அக்கர் டியூரிங் to heavy rainfall, strong winds and storm surge in the coastal regions. கடற்கரை பிரதேசங்களில் கனமழையோட கூடிய பலத்த புயல் காற்று பெரு உயிர் சேதத்தையும் பொருட்சேதத்தையும் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவோம். The daytime temperature starts falling sharply all over the country. இந்த பருவத்தில் வந்து நாடு முழுவதும் பகல் நேரத்தில் வெப்பநிலை அப்படிங்கிறது என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? யூ சி த மேப். இதுதான் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ். அதாவது நார்த்து சைட்லேருந்து அப்படியே இமாலயன் ஒட்டியே வந்துட்டு ஈஸ்ட்டை நோக்கி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படியே பே ஆஃப் பெங்கால் வழியாக நம்மளோட இந்தியன் ஓசனுக்கு வந்து வருது. சரியா? இந்த ரெண்டு மேப், நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்டும் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் அண்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட், இந்த ரெண்டும் தனித்தனி மேப்பில் நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அட் த மவுசின்ட்ரம், த பிளேஸ் விச் ரிசீவ்ஸ் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் 1141 சென்டிமீட்டர் இன் த வேர்ல்ட். இட் இஸ் லொக்கேட்டட் இன் மேகாலயா. உலகத்திலேயே மிக அதிகமான மழை பெய்யக்கூடிய அந்த மவுசின்ட்ரம் அப்படிங்கிறது, அதாவது 1141 சென்டிமீட்டர். சரியா? உலகிலேயே அதிக அளவு மழை பெறக்கூடிய மவுசின்ட்ரம் எங்கே இருக்குதுன்னா மேகாலயா அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. ஓகேவா? த கிளாஸ் இஸ் ஓவர் நவ். டுமாரோ we discuss the remaining lessons. Okay.